நாளை முதல் பலத்த மழை. கம்பஹாவில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் உயிரிழப்பு. கடவுச்சீட்டு விநியோகத்தில் புதிய நடைமுறை, மக்களுக்கு புதிய தகவல். பொதுமக்கள் தொடர்பாடல் திட்டம் குறித்து அறிவிப்பு. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் இலங்கை தமிழக கடற்கரையை அண்மித்து டிசம்பர் 11 அளவில் அடைய வாய்ப்புள்ளது. அதன் தாக்கத்தின் கீழ் டிசம்பர் 10 முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வடகிழக்கு பருவமழை நிலையும் மேற்குறிப்பிட்ட நிலையுடன் நாடு முழுவதும் படிப்படியாக நிலைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தளை, நுவரெலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மத்திய சப்ரகமுவ, தென் ஊவா, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கம்பஹா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தமிட்ட வீதியில் உள்ள கவுடங்கஹா பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் தமிட்ட மகைவிட பகுதியில் வசிக்கும் 39 வயதுடையவராவார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மீது மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இனந்தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. காயமடைந்த நபர் கம்பஹா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை எனவும் உயிரிழந்தவரின் சடலம் கம்பஹா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கம்பஹா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் விரைவாக வழங்குவதற்கான நடவடிக்கையினை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர எல்லையை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய நடைமுறையின் கீழ் வார நாட்களில் இரவு 10 மணி வரை ஒருநாள் சேவையில் கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்ள முடியும். இலங்கையில் கடவுச்சீட்டு பணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவசர தேவைப்பாடுகளுக்காக கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்ள உள்ளவர்கள் அடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் பொதுமக்கள் தொடர்பாடல் தினமாக ஒவ்வொரு மாதமும் முதலாவது திங்கட்கிழமை விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் வளாகத்தில் முற்பகல் 9 மணி தொடக்கம் 4 மணி வரை நடத்தப்படும். அதற்கமைய விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்கந்த, விவசாயம், கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் சுருணரத்ன, காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் மருத்துவ கலாநிதி ஹசில் ரணசிங்க மற்றும் விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் TP விக்ரமசிங்க உள்ளிட்ட விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுக்குரிய அனைத்து நிறுவனங்கள், திணைக்களங்களின் தலைவர்களின் பங்கேற்புடன் குறித்த பொதுமக்கள் தொடர்பாடல் தினம் நடத்தப்படும். அதில் குறித்த அமைச்சால் இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சினைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு சமர்ப்பிப்பதற்கும் வாய்ப்பு கிடைப்பதுடன் பொருத்தமான அச்சந்தர்ப்பத்திலேயே வழங்குவதும் அமைச்சின் முன்னுரிமையாக அமையும் என அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற சிரியா ஜனாதிபதி பஷார் அல் அசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் சிரியாவில் ஆட்சியை கைப்பற்றிய கிளர்ச்சியாளர்களுடன் தூதரக பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாகவும் நாட்டில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அசாத் பயணித்த விமானம் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் சமூக வலைதளங்களில் வாதங்கள் எழுந்துள்ளன. டமாஸ்கஸில் இருந்து புறப்பட்ட கடைசி விமானம் சிரியன் ஏர் இலூஷியன் என்ற விமான கண்காணிப்பு இணையதளங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த விமானத்தில் ஆசாத் இருந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. மேலும் டமாஸ்கஸ் விமான நிலையத்தை கிளர்ச்சி படைகள் கைப்பற்றுவதற்கு சற்று முன் கடைசி விமானம் புறப்பட்டுள்ளது. முதலில் கிழக்கு நோக்கி சென்ற விமானம் பாதையை விட்டு விலகி வடக்கு நோக்கி சென்றதாகவும் சிறிது நேரத்தில் ஹோம்ஸ் நகரின் மீது விமானம் காணாமல் போனதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையிலேயே வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பசார் அல் அசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் ரஷ்ய செய்தி நிறுவனம் வெளியிட்ட செய்தியில்
ஆசாத் மற்றும் அவரது குடும்பத்தினர் மாஸ்கோ வந்துள்ளனர். மனிதாபிமான அடிப்படையில் ரஷ்யா அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்துள்ளது. சிரியாவில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு அரசியல் ரீதியாக தீர்வு காண வேண்டும் என எப்போதும் ரஷ்யா வலியுறுத்தி வருகின்றது. இந்நிலையில் ஐநா மத்தியஸ்தம் செய்யும் பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம் என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிரியாவில் ஜனாதிபதி பசார் அல் ஆசாத் பதவி நீக்கம் செய்யப்பட்டு ரத்தம் சிந்தாத புரட்சியில் எதிர்க்கட்சி படையான ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் ஆட்சியை கைப்பற்றியது. இதன் மூலம் சிரியாவில் ஆசாத் குடும்பத்தின் 53 ஆண்டுகால ஆட்சி நிறைவுக்கு வந்தது. அரசாங்க நிறுவனங்களின் கட்டுப்பாடு புதிய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் வரை தற்போதைய பிரதமர் முகமது காசி அல் ஜலாலி மேற்பார்வையிடுவார் என ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாமின் கமாண்டர் அபு முகமது அல் ஜவுலானி தெரிவித்துள்ளார். சிறையில் இருந்தவர்களை எதிர்க்கட்சியினர் விடுவித்தனர். அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றியதாகவும் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் தெரிவித்துள்ளார். 2011 ஆண்டு எழுச்சியில் இருந்து தப்பித்து ஆட்சியில் இருந்த ஆசாத் திடீர் ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் இயக்கத்தை தாங்க முடியவில்லை. கடந்த நவம்பர் 27 ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் அரசாங்க படைகளுக்கு எதிராக ஓர் எதிர்பாராத போரை தொடங்கியது. நாட்டின் 2வது நகரமான அலெப்போ 3 நாட்களில் கைப்பற்றப்பட்டது. நாட்டின் 3வது பெரிய நகரமான ஹிம்ஸை கைப்பற்றிய பின்னர் எதிர்க்கட்சி படைகள் டமாஸ்கஸ் நோக்கி நகர்ந்தன. முக்கிய நகரங்களில் இருந்து அரசாங்க படைகள் திரும்ப பெறப்பட்டதன் மூலம் ரத்தம் சிந்தாமல் அரசாங்கம் கைப்பற்றப்பட்டது. 2018 ஆண்டு டமாஸ்கஸ் நகரின் முழு கட்டுப்பாட்டை அரசு படைகள் மீட்ட பிறகு எதிர்க்கட்சி படைகள் இங்கு வருவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது.